மக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கணக்கெடுக்க சௌரியமாக இருக்கும். மக்களே, மாதம் அமாவாசைக்கு மக்களுக்கு இது வரைக்கும் இந்த 6 மாதமாக கணக்கெடுத்துட்டு இருந்தேன். இடையில உங்களுக்கு கணக்கெடுக்க இல்லை. அதனால் தை அமாவாசையிலேருந்து மக்களுக்கு இனிமேல் கணக்கெடுக்கணும்னு நான் மக்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். தை அமாவாசைக்கு மேலே வெள்ளிக்கிழமை பெற்றில் இன்னும் போல் வாக்கு மகனே 12 மணிலேருந்து 1 மணிக்கு மேலே அலையுங்க. நான் வந்துடுறேன், உங்களுக்கு கணக்கெடுக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் மகனே. மக்களே, வர்ற தை அமாவாசைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ற பட்டிக்கு. என்ன நாள்? உங்களுக்கு நான் தீர்த்தம் கொடுக்குற நாள். ஞாபகம் இருக்குதா? எத்தனை இருதய நோய் காப்பாற்றிருக்க அந்த தீர்த்தம், எத்தனை பேர்த்துக்கு காய்ச்சலை காப்பாற்றிருக்க அந்த தீர்த்தம், எத்தனை பேர்த்துக்கு அந்த கொரோனான்னு சொன்னீங்களே அதெல்லாம் வியாதியை காப்பாற்றிருக்கு, கர்ப்பத்தை உண்டாயிருக்குது. அந்த தீர்த்தத்தில் உங்களுக்கு சுகப்பிரசவமாக இருக்குது. ஆச்சா இல்லையா? ஆச்சா மக்களே? என்ன மகனே குட்டிகளா சொல்லுது, மக்கள் ஆன மக்கள் சொல்லியே ஆயிருக்குதா? புத்துநோயை கூட அந்த தீர்த்தை காப்பாற்றிருக்குது. அதனால் தை அமாவாசைங்கிறது ஒரு சிறப்பான அமாவாசை. இந்த பட்டிக்கு சிரமத்தெல்லாம் பார்க்காம உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினருக்கெல்லாம் சொல்லி நீங்களும் வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி பயன்படுத்திக்க மக்களே. 365 நாளைக்கு ஒரு முறை தை மாதம் மட்டும்தான் அந்த பட்டியில் தீர்த்தம் வந்துச்சு கொடுப்பேன் நான். உங்களுக்கு இருதய நோய்க்கு பாதுகாப்பு மருந்து, காய்ச்சலுக்கு பாதுகாப்பு மருந்து, எதாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த வியாதி, இந்த உடம்பு வலியா, வகுத்து போகுதா, எதாக இருந்தாலும் அந்த மருந்து தீர்த்தத்தை சூடு பண்ணி குடித்தா இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு இந்த 4 தலைமுறையாக கொடுத்துருக்கிற தீர்த்தம் பயன்பாட்டில் வந்துட்டு இருக்குது. நல்லா தான் இருக்குது உண்டா? அதனால் சிரமத்தை எல்லாம் பார்க்காதீங்க மக்களே. அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு தீர்த்தத்தை மருந்துச்சு கொடுக்குற மகனே. அடுத்தது என்ற பட்டிக்கு எல்லாரும் வரலான்னு நினைக்கிறாங்க, எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அசைக்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு தானே மக்களே உத்தரவாயிடுச்சு. நீங்கள் மட்டும்தான் வரோன்னு இருக்குது. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு போனால் உங்களுக்கு மாட்டம் வந்துடும், அதிர்ஷ்டம் கிடச்சிடும், நல்லது நடக்கும் மகனே. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடச்சிடும், புரிஞ்சுதா? திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடந்துட்டு இருக்குது. எந்த பட்டிக்கு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஆனால் இந்த இடத்துல திருமணம் நடந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது. நடந்துச்சா இல்லையா? அதனால் இன்னும் நிறையா மக்களுக்கு இந்த இடத்துல திருமணம் ஆகாத மக்கள் எங்கே இருந்தாலும் சரி என்ற பட்டிக்கு வாங்க மக்களே. உங்களுக்கு நான் திருமணம் நடத்தி கொடுக்குறேன். 50லையும் திருமணமாக 60லையும் ஆகு. அவன் நேர காலம் எப்படி இருக்குதோ அப்போ திருமணம் ஆயே தீரும். புரிஞ்சுதா மகனே? 20லையும் ஆகு, 60லையும் ஆகு. அதனால் இந்த இடத்துல திருமணம் ஆகாத மக்கள் எந்த ஊரில் எந்த மூல முடுக்கில் இருந்து வந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குற ஒரு ஆண்டுக்குள்ளே, புரிஞ்சுதா? 365 நாளுக்குள்ள நடத்தி கொடுக்குற மகனே. அடுத்தது குழந்தை பாக்கியம் அதே மாதிரி தான் கொடுக்குறேன். தொழில் வந்தாலும் கொடுக்குறேன். வியாதிக்கு என் கருமருந்து இருக்குது இல்லையா? வியாதிக்கு என்னுடைய கருமருந்து எத்தனையோ தலைமுறையை எங்கள் கணக்கெடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தருமருந்து தான் உங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிற, உசுரை காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரே மருந்து அது கருமருந்து மட்டும்தான். அதனால் இந்த கருமருந்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பயன்பாடெல்லாம் மாதம் சொல்லுவேன். அந்த பயன்பாடு அதே மாதிரி பயன்படுத்துங்க மக்களே, இன்னும் சிறப்பாக இருக்கும். மக்களே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம், 100-200 செலவாகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டீங்க, இனி உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த கையால் எத்தனை அபிஷேகம் நடந்திருக்குது, எத்தனை கொடுத்துருக்குது. அதனால் உங்களுக்கு கொடுக்குற கருமருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது. எனக்கே கொடுக்குற கை இந்த கை, உங்களை உசுறு எத்தனை மக்களை காப்பாற்று இந்த கை. அதனால் கவலைப்படாதீங்க மக்களே. இந்த இடத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம். உங்களுக்கு நல்லது நடக்கும் மக்களே. நடத்தி கொடுக்குற சத்தியம் என்கிட்ட இருக்குது. நல்லது செஞ்சு கொடுக்குற மக்களே வேணுங்கிற வர அள்ளி கொடுக்குற மக்களே. கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நான் சொல்லாமல் இருக்கிறேன்? 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன உங்களுக்கு கொரோனா வரணும். முன்னாடி இங்கே வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். நீங்கள் வராதவங்களுக்கு நானே என்ன பண்ண முடியும்? வந்துட்டு இருக்கிற மக்கள் யாரும் போய் வெளியே சொல்கிறதில்ல. எல்லாரும் போய் சொன்னாதானே எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே அப்படி இல்லை, வர்ற மக்கள் நீங்கள் மட்டும் பயன்பாடு பண்ணிக்கிறீங்க. நான் தான் சொன்னேன், எல்லாரும் நானும் தான் சொல்கிறேன். மழை வருது, இந்த வந்து ஆண்டு மழை வராதுன்னு சொல்கிறேன். இந்த நாள் இந்த இடத்துல நிலச்சரிவு வருதுன்னு சொல்கிறேன். எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் யார் போய் சொல்கிறீங்க வெளியே? இல்லை, உங்களுக்கு தேவையை மட்டும்தான் என்கிட்ட வாங்கிக்கிறீங்க மக்களே. அடுத்தது தைக்கு அப்புறம் மாசி ஆத்தா திருவிழா எல்லாம் சிறப்பாக மாலை ஓட்டு தீர்த்த குடமையில் இருக்கிற மக்கள் கொண்ட இறங்க மக்கள் எது என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் சிறப்பாக உங்கள் என்ன போல் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க மக்களே. எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும். இன்றைக்கி வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் என்ன பொதுவாக்கு எடுக்கிறேன் கேளுங்க மக்களே.
சிறப்பில்லாத ராசி கடகு, கடகம் சிறப்பில்லாத ராசி. விருச்சிகம் சிறப்பில்லாத ராசி. கும்பம், மீனம் சரியில்லை. சனியோட பார்வை உங்கள் 4 பேர்த்துக்கு சரியில்லை. இந்த மாதம் 30 நாளைக்கு இந்த 4 பேர்த்துக்கு ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. பார்வை சரியில்லை, சனி பகவானோட பார்வை. அதனால் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறா, மருத்துவ செலவை கொடுக்குறா, வீட்டில் சண்டை சச்சரவு கொடுக்குறா, பண காசு குறைய கொடுக்குறா. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிரமத்தை கொடுக்குற இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதாக இருந்தாலும் பட்டியல் இருந்தாலும் சண்டை கணவன் மனைவி இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இந்த மாதம் 30 நாள் சிறப்பு இல்லை இந்த 4 ராசிக்காரங்களுக்கு. சிறப்பான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மேசம், ரிஷபம், கன்னி இந்த 3 ராசிக்காரருக்கு மட்டும்தான் சிறப்பாக இருக்குது. அதில் முதலிடத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா மேச ராசிக்காருக்கு. அதனால் நீங்கள் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. இடம் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, நகை வாங்குறனாலும் வாங்கிக்கோ, வாகனம் வாங்குறனாலும் வாங்கிக்கோ, ஏதோ ஒன்று வாங்கிக்கோ. 365 நாள் கடை கட்டி போடலாம். அதனால் சிறப்பாக இருக்குது. நம்ம ஒரு ராசி முதலிடம் இருக்கிற ராசி எனக்கு ராசி மேச ராசி சிறப்பாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு பொன் பொருள் வாங்குங்க மக்களே, எல்லாம் சிறப்பாக இருக்குது மகளே. அடுத்தது 3 கனி கொண்டு வந்திருக்கிறீங்களா? 3 கனியை இன்றைக்கி போய் பித்ருகள் தோசை நீங்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் தீபம் போடுங்க. தீபம் போட்டிங்கனாவே நல்ல சிறப்பு இருக்கும். ஒன்றை கொண்டு போய் டிஸ்ட்ரிக்டெல்லாம் சுற்றி போடுங்க. ஒரு நல்லது நின்றால் ஒரு கெட்டதுக்கு. அப்போது நாங்கள் நல்லது கொடுத்தா கெட்ட செய்கிற இருக்குவாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு முறியடிக்கிறதுக்கு ஒரு கனி கொண்டு போய் இவங்களுக்கெல்லாம் சுற்றிட்டு 4 மூலையில் வீட்டு சுற்றி போட்டிருக்கோம். இடம் இல்லைன்னா ரோட்டில் போட்டிருக்கோம். ஒரு கனியை மறக்காமல் புளிஞ்சு குடிங்க. ஏன்னா இயற்கை மாற்றம் கிடைக்கிது. அது வெயிலும் வருது, பனியும் வருது, மழையும் வருது. இயற்கை மாற்றத்தினால உடம்பு சோர்வுகள், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி போக்குவரத்துகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால ஒரு கனியை மறக்காமல் போய் சாதமாக வச்சோ ரசமாக வச்சோ சுடுதண்ணிலேயே போட்டு என் கருமருந்து முக்கியமாக போட்டு சுடுதண்ணியில் போட்டு என் கையை புழிஞ்சு வடித்து வீட்டில் எல்லோரும் ஒரு சொம்பு இருந்தால் ஒரு கிளாஸாக ஓட்டு அதெல்லாம் பங்கி குடிச்சுக்கோங்க. 30 நாளைக்கு மருத்துவ செலவு இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கிற மக்களுக்கு அதிர்ஷ்டம். இதை போட்டு குடிங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது. சந்தோஷமா? பொது வாக்கு பாடிட்டு ஏதாவது பொது வாக்கில் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா? 2025 எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு அடுத்த மாதம் தை மாதம் பாடிடுறேன். இன்னும் பிறக்கல, பிறந்தோடனே நாட்டுக்கு நடப்பு எப்படின்னு தெரியும், எனக்கு இயற்கை மாற்றம் எப்படின்னு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு போன வருஷம் பாடின மாதிரி இந்த வருஷம் பாடிடுறேன். தமிழ் மாதத்துலேயும் பாடுறேன், இங்கிலீஷ் மாதத்துலேயும் நான் வருஷம் ஆண்டு பாடுறேன். அதனால் தை மாதம் பாடுறேன் மக்களே. வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா? வந்திருக்கிற மக்கள் அப்படியே ஒரு மக்களை வர சொல்லுங்கள். இடையில வராதிங்க. மக்கள் காத்திருக்கிற மக்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு மக்களை வாங்க பார்க்கலாம். தீர்த்தம் ஊற்றிட்டோம் மகளே. உனக்கு வாங்கின பாதுகாப்புக்கு சுற்றி போட்டுக்கோ. ஒன்று புளிஞ்சு குடிச்சுக்க, நல்லா போயிருப்போம். ஒன்றும் வராது போ. புளிஞ்சு குடிச்சு சொல்லிட்டேன். கசாயம் குடிச்சுக்கோ 3 நாளைக்கு. கனி தவற விட்டுறாது. எல்லாம் நல்லது நடக்கும். 1-2 பேர் சுற்றி போட்டுக்கோ. பார்த்துக்கிறேன். நல்லது நடக்கும் சொல்லிட்டேன். சுற்றி போட்டுக்கோ, பாதுகாப்பு.